Okay, sir. So last class we learned Lenz law. Some students didn't get clear about it. So Lenz law enna solli ipo paapom. E is equal to d phi by dt. Lenz law enna solluduna EMF க்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா change of magnetic flux. EMF க்கு காரணம் change of magnetic flux. ஆனால் இந்த induced EMF அந்த change in magnetic flux அப்போஸ் பண்ணுது, அதுதான் லென்ஸ் லா. இந்த மைனஸ் தான் லென்ஸ் லா. இது வந்து எஃபெக்ட், இது வந்து காஸ். இதுதான் முதல்ல நடக்கும், இதனால தான் இது கிடைக்குது. however it opposes this, that is lens. லென்ஸ் லா எப்படி சொல்லணும்? The direction of the induced EMF is such that it opposes a change in magnetic flux which produces EMF. புக்ல உள்ள மாதிரி எழுதுனா நான் சொன்ன மாதிரி சிம்பிளா எழுதுறேன். The direction of induced EMF is such that it opposes a change in magnetic flux which causes EMF. So induced EMF இத oppose பண்ணுது அப்படிங்கறத லென்ஸ் லா. இத oppose பண்ணுது அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு காயில். இங்க மேக்னெட் வச்சிருக்கோம், இது நார்த் போல், இது சவுத் போல். சப்போஸ் இந்த நார்த் போல நம்ம இப்படி கொண்டு போனோம்னா இது என்ன செய்யும்? நார்த் போல ஆக்ட் பண்ணி ரிப்பல் பண்ணும். இது எப்படி சார் நார்த் போல் ஆகும் இந்த காயில் அப்படின்னு கேட்டா, இந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இந்த காயில வச்சா இது நார்த் போல் ஆகும், இது சவுத் போல் ஆகும். ஆகி அப்போஸ் பண்ணும். அப்போ we do work against the force. We do work against the repulsive force. Against the repulsive force. அது மெக்கானிக்கல் எனர்ஜி, அது கொஞ்ச நேரம் கழிச்சு எலக்ட்ரிக் எனர்ஜி, கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீட் எனர்ஜியா சரௌண்டிங்க்கு போகும். The law of Lenz law வந்து அப்போஸ் பண்ணுதுன்னு எப்படி சொல்றோம்? உள்ள போனா ஃப்ளக்ஸ் கூடும், உள்ள போனா ஃப்ளக்ஸ் கூடும். அந்த ஃப்ளக்ஸ் இது ரிப்பல் பண்ணதுன்னா இன்க்ரீஸ் இன் ஃப்ளக்ஸை டிக்ரீஸ் பண்ணுது. உள்ள தள்ளனா ஃப்ளக்ஸ் கூடும், இன்க்ரீஸ் ஆகிற ஃப்ளக்ஸை அது டிக்ரீஸ் பண்ணுது பை ரிப்பல்லிங். ஸோ ஒர்க் இஸ் டன் எகெயின்ஸ்ட் தி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். மெக்கானிக்கல் எனர்ஜி அதுதான் எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி இதில் கரண்டாக ஃப்ளோ ஆகுது. அந்த கரண்ட்டுக்கு என்ன எனர்ஜி? ஹீட் எனர்ஜியாக சரௌண்டிங் போயிடும். இப்போ வெளியில தள்ளுறோம்னு வச்சுக்கோங்க, இங்க மேக்னெட் வச்சு இங்க வெளியில தள்ளுறோம். வெளியில தள்ளா இது சவுத் போலா மாறி அட்ராக்ட் பண்ணும். அப்போ ஒர்க் இஸ் டன் against attractive force. இந்த கேஸ்ல இது சவுத் போலா மாறி அட்ராக்ட் பண்ணும். ஒர்க் இஸ் டன் against attractive force. அது மெக்கானிக்கல் எனர்ஜி, அது எலக்ட்ரிக் எனர்ஜியா மாறும். அது கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீட் எனர்ஜியா சரௌண்டிங்க்கு போயிடும். So according to Lenz law, the induced EMF change in magnetic flux oppose பண்ணுது. எப்படி oppose பண்ணுது? உள்ள போனா increase in flux decrease பண்ண பாக்குது, வெளியில போனா decrease in flux increase பண்ண பாக்குது by attraction. And both the cases work is done against the force. Firstல against the repulsive force, அடுத்ததுல against attractive force. அந்த ஒர்க் டன் தான் மெக்கானிக்கல் எனர்ஜியா மாறுது, அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, காயில கரண்டா போகுது. அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீட் எனர்ஜியா காயிலோட சரௌண்டிங்க்கு போயிடும். இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஹீட் கன்சர்வேஷன். சரி, இப்போ நம்ம என்ன சொல்றோம்? இந்த இன்டியூஸ்ட் EMF வந்து சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்போஸ் பண்ணுது. அப்போஸ் பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் ஆனா டிக்ரீஸ் பண்ண பார்க்கும், டிக்ரீஸ் ஆனா இன்க்ரீஸ் பண்ண பார்க்கும். இப்போ புக்ல கொடுத்துருக்கிறது இது 1 2 3 கண்டக்டர் இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. 4வது கண்டக்டர் மேலே போட்டுருவோம். இந்த 4வது கண்டக்டர் மூவ் பண்ணலாம், டுவர்ட்ஸ் ரைட் அல்லது லெஃப்ட் மூவ் பண்ணலாம். we apply magnetic field perpendicular to the plane of the coil. இந்த ஸ்டாரா போட்டுக்கிறது இந்த காயிலோட பிளேனுக்கு 1 2 3 4 சேர்ந்து காயில் அதோட பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா அப்ளை பண்றோம். போர்டுனா பர்பெண்டிகுலர் டு தி plane of the board. நீங்க புக் வச்சு படிக்கும்போது பர்பெண்டிகுலர் டு தி plane of the board, பேப்பர் இன்வர்ட். இந்த புக்குக்கு இன்வர்டா அப்ளை பண்றோம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரி, இப்போ சப்போஸ் உள்ள தள்ளுறோம்னு வச்சுக்கோங்க,
அல்லது வெளியே தள்ளுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில தள்ளலாம் அந்த கண்டக்டர் இந்த பக்கம் போகும். அந்த பக்கம் போனா ஃப்ளக்ஸ் கூடும். ஏன் கூடும்? NAB cos theta. இந்த A கூடுறதுனால ஃப்ளக்ஸும் கூடும். முதல்ல இப்படி தள்ளுறோம், A கூடுது, ஃப்ளக்ஸ் கூடுது. ஏன்னா இங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் சேரும், எல்லா இடத்துலையும் ஃப்ளக்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஃப்ளக்ஸ் சேர்றதுனால ஏரியா கூடுறதுனால ஃப்ளக்ஸ் கூடும். ஆனால் இதில் கரண்ட் கிடைக்கும், இன்டியூஸ்ட் கரண்ட். அந்த இன்டியூஸ்ட் கரண்ட் எப்படி இருக்கும்? இந்த இன்க்ரீஸ் ஆகிற ஃப்ளக்ஸை டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் லென்ஸில். அப்போ இந்த காயில கரண்ட் கிளாக் வைஸில் போகுமா ஆன்டி கிளாக் வைஸில் போகுமான்னு பார்க்கணும். இந்த ஃப்ளக்ஸை குறைக்கணும்னா ஆப்போசிட்டாக ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தான் ஃப்ளக்ஸ் குறைக்கும். இது அவுட்வர்ட், ஸ்டார் வந்து இன்வர்ட். இப்போ டாட்டா ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அவுட்வர்டில் வரும். டாட்டா ப்ரொடியூஸ் பண்ணணும்னா தம்ப் ரூல் படி ஃப்ளக்ஸ் இப்படி வரணும். அப்போ கரண்ட் இப்படி போகணும். ஸோ கரண்ட் இப்படி போகணும் இந்த டைரக்ஷன். தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸில் போகணும். கரண்ட் இப்படி போனால் தான் ஃபீல்டு இப்படி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டாட்டா போட்டிருக்க பாருங்க, இப்படி ப்ரொடியூஸ் ஆகும். விச் வில் டிக்ரீஸ் த ஃப்ளக்ஸ். வெரி சிம்பிள், ஸ்டெப் பை ஸ்டெப். ரைட்டில் தள்ளுறோம், ஏரியா கூடுது, ஃப்ளக்ஸ் கூடுது. இன்டியூஸ் ஆகிற கரண்ட் என்ன செய்யணும்? இந்த ஃப்ளக்ஸை குறைக்கணும். இந்த ஃப்ளக்ஸை குறைக்கணும்னா ஆப்போசிட்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆப்போசிட்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ கரண்ட் இப்படி போகணும். அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் போகும். நவ் வைஸ் வர்சா. என்ன வைஸ் வர்சா? திருப்பி அதே போல எடுத்துக்கிறோம். அதே போல ஃப்ளக்ஸ் எப்படி ஸ்டார் இருக்கு. இப்போ உள்ள கொண்டு வரும். உள்ள கொண்டு வந்தா என்ன செய்யும்? ஏரியா குறையும். இங்க எழுது ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு NAB cos theta. உள்ள கொண்டு போனா ஏரியா குறையும். ஏரியா குறைஞ்சா ஃப்ளக்ஸும் குறையும். அப்போ இந்த ஃப்ளக்ஸை கூட்டணும். ஃப்ளக்ஸை கூட்டணும்னா இதே டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். இதே டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் பண்ணா ஃப்ளக்ஸ் உள்ள போகணும். ஃப்ளக்ஸ் உள்ள போனா கிளாக் வைஸ்ல கரண்ட் போகணும். அப்போ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். இப்படி இன்டியூஸ்ட் கரண்ட் ஃப்ளோ ஆனாதான், கிளாக் வைஸ்ல ஃப்ளோ ஆனாதான் நம்ம உள்ளுக்குள்ள என்ன ப்ரொடியூஸ் பண்ணி டிக்ரீஸ் ஆகிற ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகும். இதான் லென்ஸ் லால கொடுத்துருக்காங்க. இப்போ லென்ஸ் லா ஃப்ரம் இது என்னன்னு கேட்டால் கண்டக்டர். இந்த கண்டக்டரை கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. அந்த கண்டக்டரோட லென்த் L, இதை தான் நம்ம மூவ் பண்ண முடியும். அதே போல் ஃப்ளக்ஸ் இருக்கு, மூவ் பண்ணணும். லென்ஸ் லா இப்போ பார்க்குறது லென்ஸ் லா ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ். சரி, இந்த கண்டக்டர் சப்போஸ் டுவர்ஸ் ரைட் போனால் இங்கே வந்துருக்கு. டுவர்ஸ் ரைட் போனால் உள்ள இருக்கிற எலக்ட்ரான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் போகும். மேக்னெட்டிக் ஃபீல்டில் போனால் அதுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். அதுக்கான ஃபார்முலா BPV sin theta, மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். F is equal to BEV ன்னு போடுறேன். பர்பெண்டிகுலரா அப்ளை பண்றதுனால sin 91, இங்க எலக்ட்ரானோட சார்ஜ்னால Q க்கு பதிலா E போடுறேன். சோ இந்த கண்டக்டர் இதுதான் அந்த படம். இத கொஞ்சம் திக்கா போட்டுருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. The conductor is moving inside the magnetic field. The electrons inside the conductor are moving in magnetic field will experience a Lorentz force. அந்த ஃபோர்ஸ்னால இங்க இருக்கிற எலக்ட்ரான் என்ன செய்யும்? இங்க வந்துடும். அப்ப எல்லா எலக்ட்ரானும் வந்துடும். அப்ப நெகட்டிவ் சார்ஜ் இங்க வந்துடும், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகும். கண்டக்டர் இப்படி மூவ் ஆகுது. கண்டக்டர் இப்படி மூவ் ஆச்சுன்னா உள்ள எலக்ட்ரான்கள் மூவ் ஆகுது in magnetic field. So according to Lorentz, they experience the force. அந்த ஃபோர்ஸ்னால மேல இருக்கிற எலக்ட்ரான்லாம் கீழே வந்துருது. அப்ப இங்க எலக்ட்ரான் அக்குமுலேட் ஆனா நெகட்டிவ் சார்ஜ் இங்க வந்துரும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்துரும். கூலும்ஸ் லா படி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா, ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா E. This is due to Lorentz force, this is due to electric field by Coulomb. இது எவ்வளவு நேரம் நடக்கும்? கண்டக்டர் போயிட்டே இருக்குன்னா நடந்துட்டே இருக்கும்னா நடக்காது. ஒரு ஈக்லிபிரியம் வரும், அது வரல நடந்துட்டே இருக்கும். இன் ஈக்லிபிரியம் ரெண்டு ஈக்குவலா இருக்கும். அப்போ இது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ், இது வந்து கூலம்ப் ஃபோர்ஸ். அப்போ BEV is equal to EE. E அடிச்சோம்னு சொன்னா நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும், which is equal to E by V. Also we learn V is equal to E by L.
அல்லது E is equal to V into L. V is equal to EL. V is equal to E by L. V is equal to E by V. V is equal to E by L ஒரு ஃபார்முலா இருக்கு. Sorry. This is not the first lesson level. E is equal to V by L. இப்போ இங்க V is equal to E by V ன்னு அதிலிருந்து V is equal to EL. V is equal to இங்க E க்கு பதிலா என்ன கிடைக்கும்? VB கிடைக்கும். இந்த L அப்படியே போடுறேன். இந்த E க்கு பதிலா VB போடுறோம். அல்லது V is equal to VLE. இதேதான் திரும்ப இருக்கு. வேற ஒன்றும் இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இது வெலாசிட்டி வித் which the conductor is moving. இது பேரு மோஷனல் EMF from Lorentz force. இது லாஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு இடத்துல பார்த்தோம். ரெண்டு இடத்துல வருது, மொத்தம் 3 இடத்துல வருது. ஒன்றை டெலீட் பண்ணிட்டாங்க. மோஷனல் EMF from மைக்கேல் ஃபாரடே ரிமூவ் பண்ணிட்டாங்க. 3 இடத்துல வரத 2 இடத்துல மாத்திட்டாங்க. இது மோஷனல் EMF from Lorentz force. அதுக்கப்புறம் EMF induced by changing the area of the coil போன கிளாஸ்ல பார்த்தோம். அங்கே இதே மாதிரி ஓகே மிஸ். Next one is EMF induced by changing the orientation of the coil is equal to minus d phi by dt. is equal to minus d by dt of இதுக்கு பதிலா NAB cos theta. AC ஜெனரேட்டர் தாண்டி இருக்காரு. AC ஜெனரேட்டர் முன்னாடி தான் இருக்கு. EMF induced by changing the orientation of the coil. அன்னைக்கு பார்த்தோம் 3 மெத்தட். AM மாத்தலாம், BM மாத்தலாம், தீட்டாவை மாத்தலாம். அதுல AB மாத்துறத பார்த்தாச்சு. இன்னைக்கு தீட்டாவை மாத்தலாம். அப்ப என்ன வெளில வரும்? A வெளில வரும், B வெளில வரும். d by dt of cos theta. cos theta க்கு பதிலா ஒமேகா t ன்னு போடுறோம். ஏன் ஒமேகா t ன்னு போடணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது நார்த் போல், இது சவுத் போல். ரெண்டுக்கு இடையில மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. இதுல ஒரு ரெக்டாங்குலர் காயில். இந்த காயில் என்ன செய்ய? சுத்தும். அப்படி சுத்தினா அது ஆந்தினா மாறும். எப்படி மாறும்? So this is a method in which EMF is induced by changing the orientation of the coil relative to the magnetic field. North and south pole இடையில இருக்கிற ரெக்டாங்குலர் காயில் தான் இது. நார்மல் டு த பிளேன் ஆஃப் த காயில், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. சப்போஸ் இப்படி திரும்பினா தீட்டா மாறும். ஸோ தீட்டா மாறணும்னா the coil has to rotate in the magnetic field. தீட்டா மாறணும்னா coil has to rotate in the magnetic field. அப்படி rotate பண்ணும்போது it will be rotating with angular velocity omega.
கிராஸ் மல்டிப்ளை பண்ணா theta is equal to omega t னு கிடைக்கும். அந்த omega t தான் இங்க போடுது. So if you have to change the orientation of the coil relative to the magnetic field, the coil has to rotate in the magnetic field. It is rotating with an angular velocity omega. So இதுக்கு பதிலா போடுது minus NAB இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin omega t into ஒரு omega கிடைக்கும். minus into minus plus NAB omega sin omega t இது கான்ஸ்டன்ட். E னு போடுறாங்களா V னு போடுறாங்களா பாருங்க. இது E னு போடுறாங்களா V னு போடுறாங்களா? அடுத்த பக்கத்துல இருக்கு பாருங்க. அங்க தான் இருக்கு. E தான் போடுறாங்களா? சரி. இது EM னு போடுறாங்களா? EM. இந்த NAB omega ங்கிறது கான்ஸ்டன்ட். sin omega t னு. So this is the formula for inducing EMF by changing the orientation of the coil related to the magnetic field. இப்படி சுத்த நமக்கு EMF கிடைக்கும். இந்த NAB ஒமேகாக்கு மேல EM போட்டிருக்கேன். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி இன்டியூஸ்ட் EMF. இந்த EMF க்கு பேரு ரெண்டு பேர். ஒன்னு ஆல்டர்னேட்டிங் EMF, இன்னொன்னு இன்ஸ்டன்டேனியஸ் EMF with respect to time. அந்த போட்டுக்கல E, அந்த E எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைன் வேவ் தெரிஞ்சா நான் சொல்ல தேவையில்லை. சைன்ல முதல்ல 0 to 90 கூடும், 90 to 180 குறையும், 180 to 270 ஆப்போசிட்ல கூடும், அப்புறம் ஆப்போசிட்ல குறையும், then it will be repeated. இதுதான் EM, maximum value of the EMF. So ஏன் இதுக்கு பேரு ரெண்டு பேரு? As it varies both in positive and negative alternatively, positively negatively மாறி மாறுறதுனால இதுக்கு பேர் alternating EMF. இன்னொரு பேர் சூப்பர் பேர் instantaneous EMF. இந்த டைம் வந்து instantaneous டைம். அப்படி சுத்த t மாறிட்டே இருக்கும். t மாற E மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் சொடக்கு போட இது மாறிட்டே இருக்கும். எவ்ரி இன்ஸ்டன்ட் மாறுறதுனால இதுக்கு பேர் instantaneous EMF, also called as alternating EMF. சரி, இப்போ இந்த alternating EMF எப்படி எல்லாம் மாறும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த படம் எப்படி போடணும்? முதல்ல நார்த் போல போட்டுட்டு சவுத் போல போட்டுறக்கூடாது. நார்த் போல போட்டுட்டு பிளேன் ஆஃப் த காயில் இப்படி போடுறது. இதுக்கு நேரம் ஒரு கோடு, தென் இங்க ஒரு கோடு. இது டைம், இது EMF. அந்த படம் தான் இங்க வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நார்த் போல், அதுக்கப்புறம் காயில போடணும். சவுத் போல உடனே போட்டுறக்கூடாது. இப்போ காயில் எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த துறக்குது பாரு, அது கீழே இருக்கு. துறக்கிறது கீழே இருக்கு, இது மேல இருக்கு. Now the coil is going to rotate. இது first position of the coil. First position of the coil, magnetic field lines are perpendicular. Magnetic field lines are perpendicular na இதோட வேல்யூ 0. theta equal to அல்லது omega t is equal to 0. அதை இங்க போட்டா EMF என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். sin 0 0. So இந்த பாயிண்ட் இது நம்பர் 1. இதுதான் நம்பர் 1. இந்த நம்பர் 1 இங்க போடுறோம். So இது எப்படி இருக்கு? காயில் இந்த மாதிரி இருக்கு. Plane of the coil is perpendicular to the field lines. Theta is 0, omega t 0, sin 0 0, EMF 0, no EMF. Okay, no EMF. Now this is going to rotate through 90 degree. அதுக்கப்புறம் இது 180 ல இந்த ஃப்ளாப் மேல வந்துரும். ஃப்ளாப் மேல வந்துரும். இல்ல கவனி, 0வும் 180 ஒண்ணு கிடையாது. 0ல இந்த ஓபன் பண்றது கீழ இருக்கு, 180 ல ஓபன் பண்றது மேல இருக்கு. 0 90 180 270 360 one cycle. இப்படி இருக்கு, ஓபன் பண்றது கீழ இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், பர்பெண்டிகுலர் 0 90 டிகிரி சுத்திருக்கு. ஆஃப் ரொட்டேஷன் 180 270 360. திரும்ப சொல்றேன், இப்படி இருக்கு. குவார்டர் ஆஃப் த ரொட்டேஷன் 90 டிகிரி.
half of the rotation 180 degree, 3/4 270, full rotation 360. இப்போ அந்த 5 பொசிஷனுக்கு நம்ம EMF எப்படி இருக்குன்னு பார்க்கணும். For 5 positions. இது 1, இது 2, 3, 4, 5. So first positionக்கு field lines are perpendicular to the plane of the coil. Theta is 0, sin 0 0, EMF 0. அடுத்தது இரண்டாவது theta is equal to omega t is equal to 90 degree. எப்படி இந்த காயில் இப்படி திரும்புது, quarter of rotation. இப்படி போறத படத்துல நான் இப்படி போறேன், ஸ்லாண்டிங்கா. சரி, இது வந்து ஸ்லாண்டிங்கா போடலாம். இப்படி இருக்கிறத ஸ்லாண்டிங்கா போடலாம். புக்ல ஒரே மாதிரி போடுறாங்களா, ஸ்லாண்டிங்கா மாத்தி போடுறாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்லாண்டிங், அப்புறம் ஹரிசாண்டல். இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஸ்லாண்டிங். செகண்ட் பொசிஷன் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் parallel. அதை ஈக்குவலா போட்டுடலாம். இது ஈக்குவலா போட்டுடலாம். ஈக்குவலா போட்டு தீட்டாவோட வேல்யூ என்ன வருது? 90 டிகிரி. sin 90 1. அப்போ E is equal to EM. மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அப்போ EMF increases to maximum. இதான் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். இந்த சைக்கிள்ல this is one cycle. இதுல இருந்து இது வரல ஆஃப், இதுல இருந்து வரல ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர் அண்ட் ஃபோர்த் குவார்ட்டர். சோ இப்போ காயில் திரும்ப பாருங்க. plane of the coil is perpendicular to the field, first position. Parallel to the field, theta will be 90, cos 90, sin 90 1, maximum EMF. EMF increases to maximum. Then one more 90 degree. Again perpendicular ஆயிடும். இது இந்த பொசிஷன் எப்படி போறது? இதே மாதிரி ஸ்லாண்டிங். Now EMF decreases to 0. இது இரண்டாவது பொசிஷன், இது மூணாவது பொசிஷன். இது π/2, இது π. Again from the beginning, first position perpendicular, EMF is 0. Parallel to the field, maximum. Again perpendicular 180 degree, sin 180 0 தான். Third position, theta is equal to omega t is equal to pi. இதுக்கு EMF 0, ஏன்னா sin 180 0. sin 0 0, sin 180 0. ஒரு half தான் பார்த்திருக்கோம். E 0 increases to maximum, decreases to 0. Increases to maximum, decreases to 0. இப்போ another quarter rotation, again parallel. First perpendicular, parallel, perpendicular, again parallel. இப்போ parallel இந்த மாதிரி போட்டுருக்கோம். Increases to negative maximum, இது 270. Fourth position, theta is equal to அல்லது omega t is equal to 270 ங்கிறது 3/2. sin 270 is -1, so E is equal to minus EM. இது வந்து நெகட்டிவ் மேக்ஸிமம், இது பாசிட்டிவ் மேக்ஸிமம் EM, இது நெகட்டிவ் மேக்ஸிமம் மைனஸ் EM. so 3/4 of the rotation நம்ம பார்த்துருக்கோம். 3/4ல எப்படி EMF வேரி ஆகுது? 0, maximum, decreases to 0, increases to negative maximum, and then fourth position is nothing but first position. Fifth position is nothing but first position. இது 2π. இது அஞ்சாவது பொசிஷன், இது 4. 1 2 3 4 5. First position perpendicular, parallel, perpendicular, parallel, again perpendicular. Fifth position is first position. Angle 0, 90, 180, 270, 360. ஒரு ரொட்டேஷன்ல EMF எப்படி வாரி ஆகுது? increases to maximum, second quarter decreases to 0, third quarter increases to negative maximum, fourth quarter decreases to 0, then it will be repeated. இதுக்கு அப்புறம் நம்ம சவுத் போல்ல போறோம். அப்ப இந்த படம் போடும்போது இது காரிலேட் பண்ணணும். காரிலேட் பண்றது எப்படி? நார்த் போல்ல போடணும், இதை போடணும், இதை போடணும், இதை போட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும், இதை போட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும், இதை ரெண்டு ஜாயின் பண்ணா
synchronize ஆகும். இல்லைன்னா இது எங்கேயோ போயிட்டு இது எங்கேயோ போயிடும். So now we got the EMF by inducing by changing the orientation of the coil. மொத்தம் 3 மெத்தட்ல இத மாத்தினா ஒரு ஃபார்முலா கிடைக்கும், இத மாத்தினா ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அதெல்லாம் கான்ஸ்டன்ட் EMF. பட் இத மாத்தினா கிடைக்கிற EMF வேரியபிள். எப்படி வேரி ஆகும்? ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் வேரி ஆகும். That's why it is called instantaneous EMF. As it varies both in positive and negative alternatively. This is also called as alternating EMF. சரி, இப்போ இன்னும் புக்ல இல்லாத ஒரு இருக்கால எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஃப்ளக்ஸ், EMF. ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த். ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு EMF என்ன இருக்குன்னு பாருங்க, 0. அதுக்கு அடுத்து பாருங்க மேக்ஸிமம், அப்புறம் 0, அப்புறம் மேக்ஸிமம், அப்புறம் 0. ஃப்ளக்ஸுக்கு என்ன வரும்? இந்த ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா NAB cos θ. அப்போ இங்க தீட்டாவோட வேல்யூ என்ன வரும்? 0. ஃபர்ஸ்ட் cos 0 1, அப்போ NAB 0 minus NAB 0 plus NAB. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு தடவை சொல்றேன், புக்ல எழுதி வச்சுக்கணும். இந்த பொசிஷன்ல EMF 0 flux is maximum. EMF 0 flux is maximum. parallel வந்துச்சுனா EMF maximum flux 0. திரும்ப EMF 0 flux negative maximum. அப்புறம் flux 0 EMF negative maximum. and then first position இது அப்படியே திரும்ப வரும். சோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. So flux க்கு EMF க்கு எவ்வளவு phase difference? You have to note it in the book, textbook. Flux க்கு EMF க்கு உள்ள phase difference எவ்வளவுன்னு கேட்டா π/2. இது ரெண்டுக்கும் உள்ள phase difference π/2. இந்த மேக்ஸிமம் மெத்தட் எவ்வளவு நேரம் கழிச்சு வந்து ரீச் பண்ணுது? π/2 angle வச்சு ரீச் பண்ணுது. So phase difference between EMF and the flux is π/2. Flux is leading the EMF by a phase angle π/2. இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்க. இந்த காயில் சுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நமக்கு ஒரு சைக்கிள் கிடைச்சிருக்கு. இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அல்லது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அல்லது ஆல்டர்னேட்டிங் EMF ஓட ஃப்ரீக்வன்சி எவ்வளவுன்னு கேட்டா 1. சப்போஸ் 2 வேவ் கிடைச்சா 2, 3 வேவ் கிடைச்சா 3. 1 Hz, 2 Hz, 3 Hz. இங்க 1 கிடைச்சிருக்கு. இந்த காயில் எத்தனை சுத்தி இருக்கு? ஒரு வேவ் கிடைச்சிருக்கு, ஒரு ரொட்டேஷன். சப்போஸ் 2 ரொட்டேஷன் பண்ணா 2 வேவ் வரும், 3 ரொட்டேஷன்னா 3 வேவ் வரும், 4 ரொட்டேஷனா 4 வேவ் வரும். அதையும் நம்ம நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும்? frequency of alternating EMF produced is equal to frequency of rotation of the coil. சமயத்தோட இதோட frequency கொடுக்க மாட்டாங்க, இதோட frequency கொடுத்துருவாங்க. இது ரெண்டும் சேம் நமக்கு தெரியும். frequency of rotation of the coil, frequency of the AC produced same அப்படின்னு நமக்கு தெரியணும். சொல்லிட்டேன்னா ஏசி ஜெனரேட்டர் முன்னாடி ப்ராப்ளம் போகும்.
Okay, now page number 278. Problem number 1. We'll see again. Page number 278. Problem number 1. We'll see again. The square coil of side 30 centimeter. ஒரு காயிலோட சைடு கொடுத்துருக்காங்க 30 centimeter with 500 turns. Number of turns 500. Kept in the uniform magnetic field of 0.4 Tesla. 0.4 நான் எப்பொழுது எப்படி எழுதுவேன்னா 4 into 10 power minus 1. ஏன் அப்படி எழுதணும்? கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு, தப்பு வராது. 0.4 4 ன்னு எழுதுனா 10 power minus 1 வரும். 14 எழுதுனா 10 power minus 2 வரும். 400 எழுதுனா 10 power minus 3 வரும். ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னா பாயிண்ட் ரைட்ல போனா இங்க வந்தா ஒரு டிஜிட் போனா 1, 2 டிஜிட் போனா 2, 3 டிஜிட் போனா 3. சோ பாயிண்ட் ரைட்ல போனா மைனஸ்ல கூடும், லெஃப்ட்ல போனா மைனஸ்ல குறையும். ரைட்ல போனா மைனஸ்ல கூடும், லெஃப்ட்ல வந்தா மைனஸ்ல குறையும். 4 into 10 power minus 1 Tesla. The plane of the coil is inclined at an angle 30 degrees. இதுதான் நம்ம லாஸ்ட் டைம் சரியா பார்த்தோம். இது நார்மல் டு த coil. The coil is kept in the magnetic field. இந்த magnetic field ஓட டைரக்ஷன் இப்படி இருக்கு. This angle is 30. நமக்கு இந்த தீட்டாங்கிறது இந்த ஆங்கிள். அப்ப தீட்டா is equal to 90 minus 30 is equal to எவ்வளவு வரும்? 60 degrees. The plane of the coil is inclined at an angle of 30 degrees of field. இதுவும் 30. நமக்கு தேவை இந்த ஆங்கிள், அந்த ஆங்கிள் எவ்வளவுனா 60 டிகிரி. இதுதான் தீட்டா. சோ நம்ம கேர்ஃபுல்லா படிக்கணும்ங்கறத. Flux through the coil diagram. Flux through the coil formula NAB cos theta. 30 centimeter மீட்டரா மாத்தணும்னா into 10 power minus 2. 3 ன்னு எழுதுனா என்ன வரும்? பாயிண்ட் ரைட்ல போனா மைனஸ்ல கூடும், லெஃப்ட்ல வந்தா மைனஸ்ல குறையும். சோ 10 power minus 1 மீட்டர். அப்ப ஏரியா ஸ்கொயர்ன்றதுனால a square, that is 3 into 10 power minus 1 square, 9 into 10 power minus 2 meter square. So n 500, area 9 into 10 power minus 2, இது 4 into 10 power minus 1 cos 60. Nine fours are 36. 9 fours are 36 into 5 minus 2 plus 2 adjala minus 1 cos 60 1/2 ஆமா. எப்போ வருது? NAB N 500. இதை மல்டிப்ளை பண்ணா 18 90 into 10 power minus 1 is nothing but 900. Question number 2. A straight metal wire crosses a magnetic field of flux. Flux கொடுத்திருக்காங்க 4 milliweber. Flux is equal to 4 milliweber. அது 4 into milli na 10 power minus 3
வெபர். மில்லிங்கிறது 10 power minus 3. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்மால் m 10 power minus 3 மில்லி, கேபிட்டல் M மெகா 10 power 6. மியூன்னு ஒன்று மைக்ரோ, அது 10 power minus 6. So we have to read carefully, write carefully. The straight metal wire crosses a magnetic field of flux 4 milliweber in a time of 0.4 second. T equal to 0.4 second. அதையும் இந்த மாதிரி வேணா மாற்றி எழுதிக்கலாம். 0.4 second. Find the magnitude of EMF in this wire. E கேட்குறேன். E is equal to minus d5 by dt. Change in flux 4 into 10 power minus 3. Change in time 0.4. இது அடிச்சா 10 வரும். So 10 into 10 power minus 3 volt னு எழுதலாம். அல்லது 10 இதுக்கு பதிலா மில்லி வோல்ட் னு எழுதலாம். Both of them are correct. Question number 3. The magnetic flux passing through a coil perpendicular to the plane is a function of time and is given by flux. திரும்ப படிக்கிறேன். Magnetic flux passing through a coil perpendicular to its plane is a function of time and is given by flux கொடுத்திருக்காங்க. Magnetic flux is equal to 2t cube plus 4t square plus 8t plus 8 வெபர் கொடுத்திருக்காங்க. Flux கொடுத்திருக்காங்க. If the distance of the coil is 5 ohm, R equal to 5 ohm na induced current at t second. We have to find current at t equal to 3 second. இதுக்கு முதல்ல EMF வேணும். E is equal to d5 by dt. That is equal to d by dt of 5 க்கு பதிலா 2t cube plus 4t square plus 8t plus 8. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 60 வரும். இது 8t plus 8, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இது EMF. E at t is equal to 3 second. 6 into 3 plus t is equal to 3 second தானே. 8 into 3 plus 8. 18, 24 plus 8. 50 வருமா? Right. 50 volt. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது I. I is equal to E by R according to Ohm's law. E 50, R வந்து 5. So 10 ampere. 17.2 வருது. Three into 2 6t square. அப்போ ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா 54 இருக்கு. அதே போல இது 2 into 4 80. இது கரெக்ட் தான். வருமா? 86. I is equal to E by R. That is 86 by 5. வருதா? 17.2 வருதா? So much ampere.
கரெக்டாக எல்லாம் இருக்கா? 5 நிமிஷம் கழிச்சு எடுப்போம். ஆஃப் பண்ணிட்டு பண்ணணுமா இல்லை அப்படியே கண்ணு பண்ணுமா? ஆஃப் பண்ணிட்டு 45 மினிட்ஸ் ஆயிருக்கா? ஆ, எஸ் சார்.